மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு திமுக அடிமட்ட தொண்டை என்னோட பணிவான வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியா இருந்தாலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிடும்னு சொல்லிட்டு நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டும் பகலும் வீடு வீடாக கொடியேற்று போய் அந்த பேப்பர் குத்துட்டு ஓட்டு போடுங்க எல்லாரையும் கையெழுத்து கும்பிட்டு எப்படியோ பாடுபட்டேன். நான் சூழ்ச்சியா காலம் இதுமாரி பண்ணிச்சு. நடந்ததாவே இருக்கட்டுங்க, தோத்ததாவே இருக்கட்டும். யாரு கூடவும் கூட்டணி வேணாம். உங்களுக்கு தேவை மனசு ஆறுதல், நிம்மதி. நீங்களாவது டீ காப்பி எதனா குச்சிருப்பீங்க. நான்லாம் 2 நாளாக சாப்பிடல. எலெக்ஷன் நல்லபடியாக முடியணும், எப்படியாவது நம்ம ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எப்படின்னா போட்டோம். அடுத்த முறை கண்டிப்பாக நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. அடிமட்ட தொண்டை நான் இருக்கிறேன். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டீங்க. ஒரு 5 வருஷம் சாதாரணமாக ஓடிடும். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. புரியுதுங்களா? எதனால் தோத்தோம், எப்படி தோத்தோம் எல்லாரும் யோசிப்போம். கண்டிப்பாக இதுக்கு விடை கட்சிடும். இதனால தான் தோத்தனு. அதை நம்ம சரி பண்ணிட்டோம். அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம். அதே போல் ஒரு அடிமட்ட தொண்டை நான் சொல்கிறேன், ஒன்று தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க. எல்லா அமைச்சர்களும் திமுகவில் ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கிறாங்க. ஒரு சில பேர் மைக்கை பிடிச்சாங்கன்னா மக்களாண்ட என்ன பேசணும் ஏது பேசணும்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மானாவரியாக எதனா ஒன்று பேசி விட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? பெருந்தன்மையாக மக்களுக்காக இலவசமாக பஸ்ஸு விட்டீங்க. அது உங்களோட பெருந்தன்மை. ஒரு அமைச்சர் எப்படி பேசுனார் மைக்கில்? இங்கேருந்து கோயம்பேடு எப்படி போகிறீங்க? ஓசி. அங்கேருந்து எப்படி வரீங்க? ஓசி. அதெல்லாம் பேசினா மக்கள் மனசில் கண்டிப்பாக பதியும். எப்படி தெரியுமா? சாப்பாடு போட்டு 8 ஒதிக்கிற கதையாகுது அது. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் எந்தெந்த அமைச்சருங்க தேவையில்லாத பேசுகிறாங்களோ அவங்களெலாம் தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உரிமை இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் ஒன்று, எதுலேயும் மனசு மட்டும் வருத்தப்படாதீங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க. இந்த பாருங்க, சூரியன் சாயங்காலம் மறையும், காலைல உதிக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. அடிமட்ட தொண்டை நான் இருக்கிறேன். எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கிறது நல்லது, புரியுதுங்களா? யாரு கூடவும் கூட்டணி நம்மளுக்கு வேணாம். தயவுசெய்து சொல்கிறேன், ஏருக்கு முன்னே தோத்ததை வச்சு யாரோ இலக்காரமாக அந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் ஏதேதோ பண்ணுங்கிறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையே இல்லாது. நம்மளோட பொறுமைக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த 5 வருஷம் கழிச்சு நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், ஒரு அடிமட்ட தொண்டை நான் இருக்கிறேன். உங்களை எக்காந்தாலும் தலைகுனிய நான் விட மாட்டேன். தயவுசெய்து நான் சொல்கிறது புரிஞ்சுக்க தலைவரை. தயவுசெய்து என்ன தப்பாக நினைக்காத. என் மனசில் இருக்கிறத நான் வெளிப்படையாக கொட்டிட்டேன். ஓகேங்களா? பணிவான வணக்கம்.